வாக்குறுதி என்ற பெயரிலே பொய்களை சொல்லி உங்களிடத்துல ஓட்டுகளை கேட்டார். அப்படி சொன்னதுல பெட்ரோல் விலை குறைக்கப்படும், டீசல் விலை குறைக்கப்படும், கேஸுக்கு மானியம் தரப்படும், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும், விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும், அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும், பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தை ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தருவதாக சொன்னார்கள். இப்படி எல்லா திட்டங்களையும் சொல்லி எதையும் எந்த திட்டத்தையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பை உருவாக்கிய வாக்குறுதி அனைத்து குடும்ப தலைவருக்கும் 1000 வழங்கப்படும் என்று ஸ்டாலின் சொன்னார். ஆனால் அந்த 1000-ஐ கிட்டத்தட்ட 28-30 மாதங்கள் 2.5 ஆண்டுகள் கழிவு அந்த திட்டத்தை செயல்படுத்தி அப்படி செயல்படுத்துகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்களில் பாதி பேருக்கு அந்த திட்டத்தை கொடுத்தார். இப்பொழுது தேர்தல் வந்து விட்டது. தேர்தல் வந்த உடனே மறுபடியும் ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா பயங்கரமான திறமைசாலி, குற்றமே இல்லாத சொல்றாரு. மறுபடியும் தேர்தல் வந்துச்சு, நான் 1000-ஐ 2000-ஆ தர போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த 2000-ஐ யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லணும், நியாயமா சொல்லணும். அப்பதான் அது ரைட். 1000-ஐ 2000 ஆக்குகிற ஸ்டாலின் ஏற்கனவே 1000 வாங்குறவங்களுக்கு 2000 கொடுக்க போறாரா, எல்லாருக்கும் கொடுக்க போறாருன்னு ஸ்டாலின் சொல்ல ஒரு பையனும் சொல்லு. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக அத்தனை குடும்ப தலைவிக்கும் 2000 மாதந்தோறும் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதுல நீங்க ஏற்கனவே 1000 வாங்கினவங்களுக்கும் கிடைக்கும், புதியதாக வாங்காமல் இருப்பவர்களுக்கு 2000 கிடைக்கும். ஆக எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதம் தோறும் தவறாமல் 2000 வழங்கப்படும்.